வெல்கம் டு பிரியா பானுஸ் கிச்சன். வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது கத்திரிக்காய் பொரியல். கத்திரிக்காய் பொரியலுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டோம். வெங்காயம் கொஞ்சம் வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டு கருவேப்பிலை வச்சுட்டு தக்காளியும் வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். நீள் வாக்கில் கத்திரிக்காவை நீட்டாக வெட்டி வச்சுக்கிட்டு கடாய் வச்சு கடாய் சூடாகட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. சூடாயிடுச்சு. இப்போது கொஞ்சம் கடுகு போடலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. வெடித்த உடனே நம்ம கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டுங்க. உளுத்தம்பருப்பு பொன்னிறம் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 2 பிச்சு லைட்டாக எடுத்து அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அது வெடிக்குது. கையில் சுட்டுக்காமல் கருவேப்பிலையை போட்டுருங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயத்தை அதில் போட்டு விட்டுருங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் விட்டுருக்கோம், அதையும் அதில் போட்டுக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். அது கண்ணாடி பதத்தில் வரணும். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. மிக்சிங் எல்லாம் கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நீள் வாக்குகளை கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காவை அதில் போட்டுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் அதில் போட்டிடலாம். கத்திரிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. பசங்கள்லாம் இதை லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணலாம். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். நாம் பிள்ளைங்க சாம்பாரில் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, காரக்குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இதை மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி பொரியல் மாதிரி பண்ணி கொடுங்களேன், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. வதங்கி வருது இப்போ தான். இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டாச்சுல, உப்பு போட்டோன்னே வெந்து வருதுங்க. ரொம்ப ஈஸியானதுங்க இந்த கத்திரிக்காய் பொரியல். ஆனால் பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப நேரம் எடுத்துக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. இந்த கத்திரிக்காய் பொரியல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெந்துட்டான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டோன்னே தக்காளி அது சேர்ந்து வெந்த பிறகு ஒரு மனம் கொடுக்குங்க. நல்ல மனமாக இருக்கும். தக்காளி எந்த பொருளுக்கு போட்டாலும் நல்லா டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். இப்போ தக்காளியை போட்டு தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரே டயத்தில் வெந்து வருது பாருங்கள். அதோட எசன்ஸ்லாம் ஒன்றா பண்ணோன்னே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். வெந்துருச்சு. அடுத்தது நாம் இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சாம்பார் பொடியை போட்டுக்கலாம். சாம்பார் பொடியும் கத்திரிக்காயும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். சாம்பார் பொடியும் கத்திரிக்காயும் மிக்ஸ் பண்ண இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யணும்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது காரமெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுங்க, உப்பு போட்டுங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ போட்டுங்க. மேலே கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் துருவல், கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் மேலே தூவி விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க, கத்திரிக்காய் பொரியல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குல்லங்க, அதில் போய் இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். தேங்க்யூ.